என்னன்னா, இத ஒரே நிமிஷம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கிறனால ஒரு சின்ன வீடியோவை மட்டும் உங்களுக்கு நான் ப்ளே பண்றேன். முதலமைச்சர் உண்மையாலுமே என்னை பொறுத்தவரை எப்படி அமெரிக்க ஜனாதிபதி அடிக்கடி ஒரு டாக்டரை கூப்பிட்டு மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க. அமெரிக்க ஜனாதிபதி பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுல ஒரு முறை மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க. நான் தவறா சொல்ல முதலமைச்சரை பத்தி. ஒரு மருத்துவர் சர்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட்டை வெளியிடுவாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் இஸ் ஃபிட் டு லீட் அமெரிக்கா. இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த முகநூல் பதிவை பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் ஃபிட் டு லீட் தமிழ்நாடா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. யாரும் சொல்லாதப்ப, அதை பத்தி யாரும் பேசாதப்ப, அதை பற்றி யாரும் கருத்து சொல்லாதப்ப எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடணும்? இது பிரதமர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுற வீடியோ. நான் ப்ளே பண்ணிட்டு சொல்றேன், கொஞ்சம் தயவு செஞ்சு கவர் பண்ணுங்க. சரி, நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசுறாங்க. அந்த மாடல்ல மறுசீரமைச்சா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு குறைந்தபட்சம் 100 சீட்டு காணாம போயிடும். அதை நான் ஏற்கவில்லை. இது பிரதமர் பேசுறார். நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திரா தெலங்கானால பேசும்போது சொல்றாங்க. அந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன். காங்கிரஸ் மாடல் ஆஃப் டீலிமிட்டேஷன்ல 100 சீட்டு தென் மாநிலங்களுக்கு காணாம போயிடும். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எதற்காக காங்கிரஸ் புரளி பரப்புறாங்க? இது லோக்சபா எலெக்ஷன் அப்ப எதற்காக காங்கிரஸ் கட்சி புரளி பரப்பணும்? இது பிரதமர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லி இருக்கக்கூடிய கருத்து. அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ என்டியோ அல்லது பாராளுமன்றத்தில் நம்முடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரோ யாருமே தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசல. எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை அரங்கேற்றணும்? எதற்குனா, அவர்கள் 3 மொழி கொள்கையிலே தோற்று விட்டார்கள். இப்ப மடை மாற்றணும். தமிழ்நாட்டில் பொதுமக்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல டிஎம்கே. ஒரு 4 பேர் மட்டும் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு அங்கங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. அதுலயும் சங்கரன் கோயில்ல காமெடி என்னன்னா, அந்த பெயிண்ட் அடிக்க போனவங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷும் தெரியல. அவன் போய் இங்கிலீஷ பெயிண்ட் அடிக்கான். அதனாலதான் டிஎம்கே தொண்டர்களை சொல்றேன், தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வாங்க. இன்னொரு டிஎம்கே தொண்டர் சொல்றாரு, அண்ணா இங்கிலீஷ் மேல இருக்குன்னு இது, ஆனா ஹிந்தி மேல இருக்குன்னு இது இங்கிலீஷ். அதுக்கப்புறம் இங்கிலீஷ பெயிண்ட் அடிச்சுட்டு ஹிந்தி பெயிண்ட் அடிக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு டிஎம்கேல இந்த பெயிண்ட் டப்பாவை தூக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமை தான். இதையெல்லாம் பார்த்துட்டு முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டாரு, ஓ இந்த 3 மொழி பிரச்சனை நம்ம பேசினா மக்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, இது அப்படியே மடை மாற்றி சம்பந்தமே இல்லாம தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசலாம். அதனால இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் அரசியல் பிரமாண சட்டத்துல சத்திய பிரமாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க. முதலமைச்சருடைய முக்கியமான வேலை மக்கள்கிட்ட பயத்தை ஏற்படுத்தக்கூடாது, மக்கள்கிட்ட அமைதி ஏற்படுத்துறதுதான் முதலமைச்சருடைய முதல் வேலை. ஆனா நம்ம முதலமைச்சர் எதற்காக பயத்தை ஏற்படுத்துறாங்க? இங்க பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, பிரதமர் மோடி அவங்க இருக்கும். பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமா சொல்லி இருக்கிறாங்க, தென் மாநிலங்களுக்கு இந்தியால எந்த மாநிலங்களுக்கும் பாதிப்பு வராது. ஏன் முதலமைச்சர் மறைக்கிறாங்க? அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் 2001 வர இருந்த மறுசீரமைப்பை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் என்டிஏ 2026 வரைக்கும் ஒத்தி வச்சார். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1971 சொல்றாங்க, 76ல வந்துச்சு. அது 25 ஆண்டுகள். 2001 தொகுதி மறுசீரமைப்பு பண்ணிருக்கணும். ஆனா வாஜ்பாய் அவர்கள் 25 ஆண்டு ஒத்தி வச்சாங்க. அதான் 2026ல வருது. அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய தலைவர் வாஜ்பாய் அவர்கள் அப்ப என்டிஏ பிஜேபி நாங்கள் அப்ப யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒத்தி வச்ச நாங்க 2026ல எதற்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவோம்? அதனால முதலமைச்சர் இது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது மிக மிக தவறு. ஒரு முதலமைச்சரே பொய் சொல்லி, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முதலமைச்சருடைய அறிக்கையை நான் படிக்கிறேன். சொன்னார்கள், கேட்டேன், வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, இதான் நம்பர், தமிழ்நாட்டுக்கு 22 வரணும், 10 தான் வருது அப்படி. முதலமைச்சர் அவர்கள் யாரு சொன்னாங்கன்னு சொன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி பங்கேற்கும். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீங்க போகணும்னா முதலமைச்சர் சொல்லணும், இவங்க சொன்னாங்க, பார்லிமெண்ட்ல சொன்னாங்க, பிரதமர் சொன்னாங்க, அல்லது ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட் என் கை கிடைச்சது. எதுவுமே இல்லாம அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் டீ காஃபி பஜ்ஜி சாப்பிட்டு வர போனோமானா? அதனால எங்களால் முதலமைச்சருக்கு அந்த டீ காஃபி பஜ்ஜி செலவு வேண்டாம் நாங்க நினைக்கிறோம். ஒருவேளை முதலமைச்சர் மனசை மாத்தி மார்ச் 4ஆம் தேதிக்கு முன்னாடி இல்ல இப்படித்தான் தகவல் வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா நாங்க ரீகன்சிடர் பண்றோம். அதனால் தயவு செய்து இது முட்டாள்தனம். இன்னைக்கு முதலமைச்சர் மடைய மாற்றி
3 மொழி கொள்கை விஷயத்திலிருந்து அப்படியே மாத்தி தொகுதி மறுசீரமைப்பு போறத வன்மையா கண்டிக்கிறோம். இது மாபெரும் தவறு. இது முதலமைச்சருடைய பதவிக்கு அழகல்ல என்பதை தாழ்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கோம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாம கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. மறுசீரமைப்பு வந்துதான் ஆகணும். ஏன்னா அது 1976 ஃப்ரீஸ் பண்ணோம். கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை எடுத்துக்கலாங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. எம்பியை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் 90% வாக்காளர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரச்சார வண்டியில தான் மக்கள் பார்க்கிறாங்க. இன்னைக்கு இங்கிலாந்துல ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் 650 எம்பி. இங்கிலாந்து போனீங்கன்னா பாப்புலேஷன் 8.5 கோடிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இருக்கக்கூடிய யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து இதெல்லாம் சேர்ந்த ஒரு நாடு. 650 எம்பி அங்க இருக்கிறான். ஒரு எம்பிக்கு சராசரியா 60,000-70,000 பேர் இருக்கான். இன்னைக்கு இந்தியாவில் நிச்சயமாக எம்பிக்கள் அதிகமான எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா எம்பிக்கள் அதிகமாகறதுனால இல்ல யூபிக்கு டிஸ்ப்ரோபோர்ஷனேட்டா அதிகமாயிட்டாங்க, பீகாருக்கு டிஸ்ப்ரோபோர்ஷனேட்டா அதிகமாயிட்டாங்க, தமிழ்நாடு கம்மியா தான் அதிகமா இருக்கும். அதை யாரும் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. அதுக்கு சொல்யூஷன் நாங்க கொடுக்கிறோம். பிரதமர் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிருக்காரு. என்ன சொன்னாருங்கன்னா, காங்கிரஸ் மாடல்னா என்ன? மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து வரையறுக்கக்கூடிய மாடல் தான் காங்கிரஸ் மாடல். அதுல பண்ணணும்னா தென்னிந்தியாவுக்கு 100 சீட்டு கம்மியாகும். நான் பிரதமருடைய வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாருங்க. இப்ப பாருங்க உடனே. நாங்களே அந்த மாடலுக்கு ஒத்துக்கலின்னு பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்துல சொன்ன பிறகு அந்த மாடலை தான் பிரதமர் கொண்டு வர்றாங்க அப்படின்னு இன்னைக்கு முதல்வர் சொல்றாருன்னா இது பச்சை பொய் தானே. அதனால் கண்டிப்பா அதிகரிக்கணும் காலத்தினுடைய கட்டாயம். ஆனா தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாம கொண்டு வருவது எங்களுடைய கடமை, பிரதமருடைய கடமை. அது நிச்சயமா நடக்கும். அண்ணா அறிவிப்பு யாரு கொடுத்தாங்க அண்ணா? அதாவது ஒரு முதல்வரா உட்கார்றீங்கன்னா அண்ணன் ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட், இது சொன்னாங்க, இது நடக்குது அப்படின்னா நான் போய் பதில் சொல்லலாம். நான் சொன்னது பிரதமர் இதை பத்தி கொடுத்த பதிலே உங்க முன்னாடி சொல்லிட்டேன். பிரதமர் அவர்கள் காங்கிரஸ் மாடல்ல நடக்காதுன்னு என்ன அர்த்தம்? மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காதுன்னு பிரதமர் சொல்லிட்டார். அப்படி பண்ணீங்கன்னா தென்னிந்தியாவுக்கு 100 சீட்டு கம்மியாகும், நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் ப்ரொபோர்ஷனேட்டா. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் கிளாரிஃபை பண்ண யார் அவருக்கு சொன்னா? அந்த விசித்திர மனுஷனை நானும் தொலைட்டு இருக்கேன். யார் அவருக்கு போன் பண்ணி தூக்கத்துல அதிகாலையில யார் சொன்னாங்க? யாருமே சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது மும்மொழி கொள்கையிலே அவர்கள் தோற்று விட்டார்கள் என்பதை டைவர்ட் பண்றதுக்காக எதற்காக முதலமைச்சர் அவர்கள் புதுசாக கையில் எடுக்கிறார்? அண்ணே பிரச்சனை வரும்போது பேசிக்கோண்ணே, நாங்க சொல்லத்தானே போறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அண்ணே, ஒரே நாடு ஒரே தேர்தல் உங்களுக்கு சொன்னமா? எப்படி கொண்டு வருவோம்னு சொன்னமா? அது வரைக்கும் என்ன பயந்துகிட்டீங்க? ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா இந்த அற்புதமான திமுக ஆட்சியை ஒரு வருஷம் இழந்துருவாங்களோ, இந்த மக்களுடைய முகத்துல அமைதி போயிருமோ அப்படின்லாம் திமுக பயந்துட்டு இருந்தாங்க. நாங்க சொன்னோம்ல, நேரம் வரும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வரும்? 2029 பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பாராளுமன்றம் முடிவுக்கு வரும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்படின்னா இன்னைக்கு பாராளுமன்றம் இப்ப இருக்கக்கூடிய பாராளுமன்றம் 5 ஆண்டுகள் முடிந்து அடுத்த பாராளுமன்றம் 5 ஆண்டுகள் முடிந்தால் 2034 ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னோம்ல. அது வரைக்கும் முதலமைச்சர் என்ன சொன்னாரு? ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்களுக்கு எதிரி. ரிப்போர்ட்டை கொடுத்தோம், கமிட்டி அமைச்சோம், கோவிந்த் அவர்கள் தலைமையில முன்னாள் ஜனாதிபதி ரிப்போர்ட் கொடுத்தோம். அது பாராளுமன்றத்தில் எம்பி முன்னாடி வைக்கப்பட்டது. அதே போல தொகுதி மறுசீரமைப்பு சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம்ல, சென்சஸ் எப்ப வரும், சென்சஸ் டேட்டா எப்படி வரும், ஜியோகிராபி அடிப்படையில் மக்கள் தொகை, மக்கள் நிலப்பரப்பு, எக்கனாமிக் பொட்டன்ஷியல் அப்படி இருக்குமா? இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய 543 அப்படியே 1.8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எல்லா மாநிலத்துக்கும் அப்படியே 1.8 ப்ரொபோர்ஷனேட்டா இன்க்ரீஸ் பண்ணலாமா? தெரியாது. அதற்கு ஒரு கமிட்டி போடுவாங்க. பிரதமர் என்ன உறுதி கொடுத்திருக்கிறாங்க? நாங்கள் முடிவெடுக்கும் பொழுது காங்கிரஸ் மாதிரி முடிவெடுக்க மாட்டோம் தெளிவா சொல்லிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது வரும் பொழுது எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்துவோம். இன்னைக்கு நான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கேட்கறது, அண்ணே உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு நான் கேட்கிறேன். ஏன்னா நீங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. எங்களுடைய பிரதிநிதிகள் போய் பேசும் பொழுது இவங்க சொன்னாங்க, இது ரிப்போர்ட்னா நாங்க பதில் சொல்றது எங்க கடமை. எதுவுமே இல்லாம இந்த குருட்டு பூனை விட்டத்துல பாய்ச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பூனை குருடாச்சுன்னா விட்டத்துல பாய்ஞ்சுதாமா. அந்த மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் குருட்டு பூனை விட்டத்துல பாய்வது போல பாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்க இருந்து நாங்க பதில் சொல்றதுங்கன்னா? அண்ணா 2 விஷயங்க தெரியாது. அண்ணா மறுசீரமைப்பு பண்ணும் பொழுது எல்லா மாநிலத்திற்கும் ஒரே அளவுக்கு, அதனால புரிஞ்சுக்கணுங்க,
எந்த ஒரு மாநிலமும் டிஸ்அட்வான்டேஜ் ஆகக்கூடாது. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எடுத்துக்க, மணிப்பூர் எடுத்துக்க, ஒரு எம்பி இருக்கக்கூடிய மாநிலம். வடகிழக்கு ஃபுல்லா எடுத்துக்க, எம்பியை மொத்தம் 12-14 பேர் இருக்காங்க. சவுத் எடுத்துக்க, ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல நாம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அதனாலதான் 76ல நிறுத்தி வச்சோம். அது ஒரு காரணம். ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா அசாமுக்குள்ள நிறைய பங்களாதேஷ் உள்ள வந்தனால அசாம் அக்காடு கையெழுத்து போட்டு அதனால நிறுத்தி வச்சோம். நிறுத்தி வச்சனால 25 ஆண்டுகள் நிறுத்தி வைக்கிறோம். அப்ப நம்ம ஒப்பந்தம் போட்டோம், பார்லிமெண்ட்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம். அத 2001ல வாஜ்பேயை இன்னும் 25 ஆண்டுகள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் சொல்வது, பிரதமர் சொல்வது, பிரச்சனை இல்லாம அதை கொண்டு வருவோம் நம்ம சொன்ன பிறகு கமிட்டி போடல, பிரதமர் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. அது முதல்ல வருதான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இன்னும் 25 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்களான்னு நமக்கு தெரியாது. எதுவுமே தெரியாதப்ப முதலமைச்சருக்கு யாரு தயார் அவுட்னு, கத்தி, கம்பு, கடப்பாரி, கோடாலி, பெயிண்ட் டப்பா, கருப்பெயிண்ட், அதான் நம்ம வசந்தராஜன் சகோதரர் அற்புதமா போட்டிருந்தார். பொள்ளாச்சியில போய் கரும்பெயிண்ட் அழிச்சவங்களுடைய குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்க. கொடுமை. அக்யூஸ் நம்பர் 1. அக்யூஸ் நம்பருடைய குழந்தை, நான் தான் சொன்னேன் ஸ்கூல் பேர் எல்லாம் போடாதீங்க, குழந்தை பேர் போட. அவர் சொன்னார், அண்ணே ஸ்கூல் பேரு, குழந்தை படிக்கிற 3வது மொழி எல்லாம் போடுறேன். சங்கரன் கோயில் இதே கதை. அதனால திமுகவை பொறுத்தவரை அவங்க குழந்தைங்க 3 மொழி. திமுகவுடைய மொழி போராட்டம் என்ன? எங்க குழந்தைங்க 3 மொழி, உங்க குழந்தைங்க 2 மொழி. அதான் மொழி போராட்டம். இவங்க மொழி போராட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8.5 கோடி மக்களுக்கும் 2 மொழின்னு பேசல. அவங்க குழந்தைங்க 3 மொழி படிப்பாங்க, மத்தவங்க 2 மொழி. இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமா? இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமா? 2 மொழியால் இல்லைன்னு சத்திய நடையலா 3 மொழி படிச்சு வெளியே போயிட்டார். அவரை பார்க்க மாட்டோமா? எத்தனையோ தமிழர்கள் இங்க இருக்கிறாங்க, 3 மொழி படிக்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டை முன்னேற்றலையா? எத்தனையோ தமிழர்கள். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் சேர்மன் யாருங்கன்னா, அவர்கிட்ட போய் ஐயா சார் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் கம்பெனி நடத்துறீங்க, 2 மொழி தான் படிக்கிறோம்னா ஒத்துக்குவாரா? நம்ம தமிழர்களை கொண்டாடுறோம். டிசிஎஸ் டாடா சேர்மனை கொண்டாடுறோம், உலகம் முழுவதும் கொண்டாடுறோம். அவங்களாம் யாருங்கன்னு? அவங்களாம் 2 மொழி படிச்சவங்களா? இன்னைக்கு ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் நாராயணன் சார் இருக்காரு, கன்னியாகுமரிக்காரர். அவர்கிட்ட போய் அண்ணா 3வது மொழி தெரியுமா தெரியாதா? கொஞ்சமாச்சும் ஒரு மலையாளம் பேசுவார். திருவனந்தபுரத்தில் ஐஎஸ்ஆர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. கொஞ்சமாச்சும் ஹிந்தியை இன்னொரு மொழியா பேசுவாங்க. என் முதலமைச்சருக்கு இந்த 3 மொழி படித்த இந்த சாதனையாளர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியலையா? இவங்களும் சாதனை செஞ்சிருக்காங்கல்ல. அமெரிக்கால இருந்து, சான் பிரான்சிஸ்கோல இருந்து, லண்டன்ல இருந்து, டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள. ஏன் நானும் 3 மொழி படிச்சிருக்கேன். முதலமைச்சருக்கு என் கண்ணு தெரியலையா? நீங்களும் நிறைய பேர் படிச்சு உங்க கண்ணு தெரியலையா? நாமளும் தமிழ்நாட்டுல வசிக்கிறோம்ல. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு கொஞ்சமோ நஞ்சமோ நீங்கள் நானும் பொருளாதாரத்தை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம்ல. அதனால் 2 மொழி படிச்சுதான் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு முதலமைச்சர் சொன்னார்னா அவருடைய மேக்ஸ் வாத்தியார் யாருன்னு நான் பார்க்க விருப்பப்படுறேன். ஒரு வாதத்துக்கு 3 மொழி கொள்கை அமல்படுத்துறோம் அப்படின்னே வச்சுக்கிட்டா கூட, இப்போ ஒரு வகுப்புல ஒரு குழந்தை இங்கிலீஷ் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படும், இன்னொரு குழந்தை தெலுங்கு படிக்கணும்னு ஆசைப்படும், இன்னொரு குழந்தை மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்படும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா டீச்சர் வைக்க முடியுமா? இதுல நடைமுறை சிக்கல் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஆனா இந்த பார்வை யாருகிட்ட இருக்குன்னு இல்ல, விமர்சனம் அப்படிதான் வைக்கிறாங்க. அந்த விமர்சனம் சொல்றவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு கிளாஸ்ல ஒரு குழந்தை இது படிக்கிறாங்க, ஒரு குழந்தை அது படிக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. இது கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச். ஒரு குழந்தை நான் மலையாளம் படிக்கணும், உதாரணத்துக்கு கோயம்புத்தூருக்குள்ள 4 லட்சம் பேர் மலையாளம் பேசுறாங்க. அந்த குழந்தை 3வது மொழியாக மலையாளம் படிக்கணும்னு சொன்னா அந்த கிளஸ்டர்ல 3rd லாங்குவேஜ் மலையாளமா இருக்கும். அதே கோயம்புத்தூர்ல இன்னொரு பகுதியில கன்னடம் படிக்கணும், மேட்டுப்பாளையம் பக்கத்துல, அந்த கிளஸ்டர்ல 3வது மொழி கன்னடமா இருக்கும். இன்னொரு கிளஸ்டர்ல உருது படிக்கணும், 3வது மொழி உருதா இருக்கும். இது கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச். அரசே டிசைட் பண்ண முடியாது. முதலமைச்சரே தமிழ்நாட்டில் 3வது மொழி என்ன என்பதை அவர் தீர்மானிக்க முடியாது. இதை பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன், பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த கிளஸ்டர்ல தீர்மானம் பண்ணி இதை கொண்டு வர. நம்பர் 1. செகண்ட், உத்தரப்பிரதேசல 9வது 10வது 3வது மொழியா தமிழ் இருக்கு. கர்நாடகால 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் 3வது மொழியாக தமிழ் இருக்கு. மத்திய பிரதேசல 9, 10, 11, 12 3வது மொழியா தமிழ் இருக்கு. இவங்க சொல்றாங்களே மத்த எந்த மாநிலத்திலையும் தமிழ் சொல்லி கொடுக்கல. அவங்களாம் என்ன வேலை இல்லாம ஹிந்திக்காரங்க அங்க 3வது மொழி படிப்பதற்கு குழந்தைங்களுக்கு தமிழ் வேலை இல்லாம ஆஃபர் பண்றாங்களா? 3வது மொழிங்கிறது ஒரு லாங்குவேஜ் பேப்பர், ஒரு லாங்குவேஜ் பேப்பர். உங்களுடைய பயிற்று மொழி தமிழா இருக்கு, பயிற்று மொழி ஆங்கிலமா இருக்கு. the way you learn a subject, physics, chemistry, அதெல்லாம் geography, history. ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் 100 மார்க் ஒரு பேப்பர் எழுதுவோம் இல்லைங்க, அந்த லாங்குவேஜ் பேப்பர் மலையாளம், கன்னடம், தெலுங்கு அந்த மாதிரி இருக்கு. என்னுடைய சந்தேகம் என்னன்னா, இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டாக்குமெண்டே இன்னும் முதலமைச்சர் படிக்கலிங்கிற சந்தேகம் எனக்கு வருது.
தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதை படிக்கலைங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா அவங்க சொல்ற காரணம் நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையில எங்கேயுமே அவங்க சொல்ற காரணமே இல்லை. ஆனா அவங்க புதுசா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை படிச்சாங்களா இல்ல மத்திய அரசுடைய டாக்குமெண்ட்டை படிச்சாங்களான்னு சந்தேகம் இருக்கு. அவங்க ஸ்கில்லுங்க அண்ணே. அப்துல் கலாம் ஐயா பல மொழி பேசுவார். ஏன்னா அவர் அடைக்கிறீங்க? இந்தியாவுடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா படிக்கும் பொழுது 2 மொழி தான் இருந்துச்சு. கலாம் ஐயா படிக்கும் பொழுது 2 மொழி தான் இருந்துச்சு. சென்ட் ஜோசப். ஆமா, அதனால மொழிக்கும் சக்சஸுக்கும் என்ன சொல்றேன், மொழி வந்து ஒரு ஆற்றல். உங்களுடைய எபிலிட்டி, ஸ்கில், உங்களுடைய விடாமுயற்சி, அதுதான் உங்க சக்சஸ் காரணம். மொழி கூட இருந்து ஹெல்ப் பண்ணும். இதே அப்துல் கலாம் ஐயா இல்ல நான் ஹிந்தி பேச மாட்டேன், இந்தியாவுடைய ஜனாதிபதி நான் ஆக மாட்டேன்னா அவர் எங்க உட்கார்ந்துருக்கணும்? ராமேஸ்வரத்தில் தான் உட்கார்ந்துருக்கணும். இல்ல நான் DRDO நான் ஹெட் பண்ண மாட்டேன், ஏன்னா ஹிந்தி பேசுறவங்க இருப்பாங்க, மலையாளம் பேசுறவங்க இருப்பாங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 2 மொழியிலே படித்திருந்தாலும் கூட அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டாங்க, வேற மொழியில கம்யூனிகேட் பண்ண. நான் 27 வயசுல கன்னடம் படிச்சேன், 38 வயசுல ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த காலகட்டத்தில் எது தேவையோ நான் படிக்கிறேன். நான் படிக்கும் போது ஆஃபர் பண்ணியிருந்தாங்க, நான் பக்கத்து மாநிலத்து மொழியை நான் கத்திருப்பேன். ஒரு தெலுங்கோ, ஒரு கன்னடமோ, ஒரு மலையாளமோ எப்பவோ நாங்கள் கத்திருப்போம். ஏன்னா எனக்கு அது எக்ஸ்ட்ரா ஸ்கில், அடிஷனல் ஸ்கில். அதனால முதலமைச்சர் அவர்கள் 2 மொழி படிச்சவங்கனாலதான் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னா 3 மொழி படிச்சவங்களையே மறக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். 2 மொழிக்கு ஒரு உதாரணம் கொடுத்தா 3 மொழிக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது வெறும் இருமொழி கொள்கையினாலதான் தமிழகம் முன்னேறிச்சு அப்படிங்கிற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எப்படி திணிக்கப்படுதுன்னா அந்த குழந்தையும் அந்த டீச்சரும் சேர்ந்து அதை முடிவு செய்றாங்க. அண்ணே தயவு செஞ்சு உங்களுக்கு இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை டாக்குமெண்ட் நான் கொடுக்குறேன், நீங்க படிக்கணும். ஜேர்னலிஸ்ட் படிக்கணும். நான் வேணா பாரதிய ஜனதா கட்சியில இருந்து கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டை தமிழாக்கம் செஞ்சு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எல்லார்த்த விட நீங்க படிச்சா தான் செய்தி சரியா போகுங்க. நீங்க படிக்கலன்னு நான் சொல்லல. ஒருவேளை உங்களுக்கு தவறான புரிதல் இருந்தா அது முதல்ல ஜேர்னலிஸ்ட கிளாரிஃபை பண்ணும், அதனுடைய கடமை. இல்லனே நான் படிச்சேன், ஆங்கிலத்தில் இருந்துச்சு, கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. 3 மொழி கொள்கையில நாம் எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாம் இமேஜினரி கேள்விகள். அது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு மாணவனும் டீச்சரும் PTA-வும் சேர்ந்து தீர்மானம் பண்றாங்க. நான் தான் சொல்றேன், மத்திய அரசு சொல்ல முடியாது இதுதான் 3வது மொழி, முதலமைச்சர் சொல்ல முடியாது இதுதான் 3வது மொழி, மக்கள் டிசைட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் 11.65% 2011 மக்கள் தொகைப்படி தமிழ் மொழி பேசாதவர்கள் இருக்கிறாங்க. 11.65% 2011 சென்சஸ்ல அவங்களுடைய மொழி தாய்மொழி தமிழ் கிடையாது. தெலுங்கு பேசுறவங்க சென்சஸ் படி 42 லட்சம் இருக்காங்க. அவர்கள் 3வது மொழி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க குழந்தை முதல் மொழி தமிழ் தான் படிக்குது. பட் அந்த குழந்தைக்கு ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தெலுங்கோ, கன்னடமோ, மலையாளம், பார்டர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு மொழி கத்துக்கணும்னு நினைப்பாங்களே, அந்த குழந்தையை நாமே தடுக்கணும் தான் நான் கேட்கிறேன். எனக்கு ஜாக்டோ ஜியோன் மீது எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லைன்னா, அவங்க உண்மையாலுமே அரசு ஊழியர் தான் ரெப்ரசென்ட் பண்றாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு அமைப்பு திமுகவோடு சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு திடீர்னு எங்களுக்கும் திமுகவுக்கும் சண்டைனா இது எப்படி இருக்குன்னா ஓனாயும் ஆடும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கு. ஜாக்டோ ஜியோவும் திமுகவும் இரட்டை பிறவிகள், ட்வின் பிரதர்ஸ். அவங்க ரெண்டையும் பிரிக்கவே முடியாது, ஒன்னா இருக்கிறவங்க. எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஜாக்டோ ஜியோ பிரச்சாரம் பண்ணும், திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், திமுக கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடணும், எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதனால அரசு ஊழியர்கள் பக்கம் நாங்க இருக்கோம், ஜாக்டோ ஜியோ பக்கத்துல நாங்க இல்ல, அரசு ஊழியர்கள் பக்கத்துல இருக்கோம். இன்னைக்கு அவங்க போடுற சண்டையெல்லாம் மீடியா ஆப்டிக்ஸ்க்காக போடுறாங்களா, நாளை காலைல சேர்ந்துக்குவாங்களா, இல்ல முதலமைச்சர் ஒரு இரவு மீட்டிங் நடத்தி இல்ல நான் சீரியஸா இருக்கிறேன்னு ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு நேம் சேக் ஸ்ட்ரைக் இல்லப்பா 10 மணிக்கு நாங்க பண்ணுவோம் மாவட்டம். அதனால எனக்கு அது நம்பிக்கை இல்லை. அரசு ஊழியர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். பட் ஜாக்டோ ஜியோ அமைப்பு இதற்கு முன்பு ஒருதலை பட்சமாக திமுகவுக்கு சார்ந்து நடந்திருக்கிறதுனால அவர்களுடைய எண்ணம் இதுல உண்மையான எண்ணமா எனக்கு தெரியாது. முதலமைச்சர் மீது வரக்கூடிய கோவத்தை டிஃப்ளெக்ட் பண்றதா கூட இருக்கும் இல்ல. ஆனா ஜாக்டோ ஜியோ நான் கூர்ந்து கவனிப்பேன், அவங்க ஸ்டாண்ட் கன்சிஸ்டன்டா இருக்கணும். எலெக்ஷன் அப்ப தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய ஆர்கனைசேஷன் பிரச்சாரத்துக்கு பாத்திருக்கீங்களா? ஜாக்டோ ஜியோ பிரச்சாரம் பண்ணுவாங்க, பேப்பர் ஆட் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது
பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எப்படி நான் ஜாக்டோ ஜியோன்னு ஆதரவா சொல்ல முடியும்னா? காரணம் திமுக கேண்டிடேட்டுக்கு ஓட்டு கேட்டவன். ஆனா இன்னைக்கு இது ஒரு கபட நாடகமா இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா அரசு ஊழியர்கள் பக்கம் நாங்க இருக்கோம். ஆனா நான் தான் லாஸ்ட் டைமே சொன்னேன், சகோதரி இருக்காங்க தப்பா நினைச்சுக்குவாங்க. இந்த கருப்பு பனியெல்லாம் வாங்கி தர்றேன், கருப்பு சட்டையெல்லாம் வாங்கி தர்றேன், கருப்பு கொடியெல்லாம் வாங்கி தர்றேன். ஏன்னா போலீஸ் கொஞ்சம் வேலை கொடுக்கணும், எல்லாத்தையும் வந்து பண்ண சொல்லுங்க. லாஸ்ட் டைம் காங்கிரசினுடைய தமிழக தலைவர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது 50 பேர் வந்தாங்க. ஒரு போலீஸ்காரரே சொன்னார், அண்ணே 2-3 வண்டி கொண்டு போனோம், ஒரு வண்டி கூட ஃபுல் ஆகல. அதனால அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் யார் யாருக்கு பேர் வேணுமோ மீடியால ஒரு பெட்டி செய்தியா வரணும். இது எப்படின்னா, இந்த வடிவேலு பட காமெடி, டேய் நான் மாத்திரம் வீட்டுக்குள்ள வந்துட்டுனா அடிச்சிரும், வீட்டுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. அமித்ஷாஜி போபால்ல இருக்காரு, இப்ப வந்துகிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு. டேய் நான் மட்டும் வந்தனா செஞ்சிருவேன்னு இந்த வடிவேல் காமெடி மாதிரி இந்த தமிழ்நாட்டுல கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் ஒரு காமெடி கேங்கு அப்பப்ப கிளம்புறாங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதனால 2 கருப்பு கொடி விக்கிறவங்க சந்தோஷமா இருக்கட்டும்.